ஏற்கனவே காய்ச்சி பால் நல்ல கெட்டி பால் 1 1/4 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்துக்கிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த கிண்ணத்துல வந்து இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கொதித்து வர்றப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து நான் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமாக அந்த டீ தூள் சேர்த்து அந்த டீ வந்து நல்லா கொதி வர்றப்போ நம்ம இஞ்சி கொஞ்சமாகவும் ஒரு 3 ஏலக்காய் இடிகளில் வந்து தட்டி இதில் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க. இந்த டீ வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கணக்கு வந்து 1 1/4 டம்ளர் பாலுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதுங்க. ஒவ்வொருத்தர் வந்து 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி கூட ஊற்றுவாங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ வந்து இது நல்லா எல்லாம் கொதித்து வந்த உடனேவே நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டு அந்த மாதிரி சரி பண்ணியிருக்கேன். இன்னொரு டம்ளரில் வந்து நம்ம வெள்ளை சர்க்கரை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 2 விதத்துலேயும் நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக இந்த வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மசாலா டீ சூப்பராக இருக்கும்.